சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/12/2023 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 7ஆம் நாள், துவாதசி திதி நாளை காலை 6:24 வரை. பரணி நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலனுள்ள எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற தொழில் துறைகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அல்லது முயற்சிகளை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கிறார். ஆயினும் கூட ராசியில் ஒரு நிலையில் குரு சுபத்துவமாக இருப்பது தடைகளை தாண்டி இன்றைக்கு ஒரு நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்னும் 1.5 ஆண்டு காலத்திற்கு அப்படியே நிலைத்த ஒரு அமைப்பில் இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல முயற்சிகள் அத்தனையும் பலிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பெரும்பாலான ராஜகிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் இந்த 4 பேரும் நல்ல நிலையில் இருப்பதால் இப்போதைக்கு இந்த வாரத்திற்கு இன்னும் சில மாதங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பண கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல முதன்மை துவக்க நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக மேஷத்தினர் அனைவருக்குமே சொல்லலாம். குருவின் பார்வை 5, 7, 9ஆம் இடங்களில் அமையும் பொழுது எப்பொழுதுமே நம்முடைய தகுதிக்கேற்ற நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. அந்த விதி இப்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப முழுமையாக இருக்குது. பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு கணவரை பார்த்து சந்தோஷம், குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமைகள் இழிவுபட்டு போய்விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது தந்தை தாய் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போயிடுவாங்களோ என்பது மாதிரியான ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார இளம் பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு பிறந்த வீடு உங்களை என்றென்றைக்கும் கைவிடாது என்பதற்கான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரம் முதல் அலுவலகங்களில் எல்லா வகையிலையும் உங்களுக்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு செய்து கொடுப்பதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகள் இந்த சனிக்கிழமையே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்னாளாக இந்த நாளை சொல்லலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு நிலையில் ஒரு சிக்கனம் அமைப்புகளை ஒரு மாதிரியாக, அதாவது சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை தக்க விதமாக செயல்படுத்தக்கூடிய, செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைகளை கொடுப்பார் என்பதால் எல்லா விதமான மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல செலவு, நல்ல சேமிப்பும் கூட இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரங்களுக்கு 6, 12ஆம் இடங்களில் ராசிநாதனும் குருவும் இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் ஒரு நிலையில் ஒரு பொருள் வரவை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடங்கள். ஒரு பேராசைப்படுகிறோம், ஆனால் ஆசைப்பட்டதாவது நடக்கிறது அப்படின்றத தலைகீழாக சொல்லுகிறோம் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளில் கடந்த காலங்களில் பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் ஒரு ஆசைப்பட்டதன் காரணமாக பொருள் இழப்பை அடைந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து இழந்த பணத்தை திரும்ப ஓரளவிற்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். வேலை அமைப்புகளில் கடந்த காலத்தில் திருப்திகள் இல்லாத இளைய பருவத்தினர், என்னுடைய படிப்பிற்கேற்றார் போல அல்லது என்னுடைய திறமைக்கேற்றார் போல எனக்கு விருப்பமான துறை அமைப்புகளில் வேலை கிடைக்கல, ஏதோ கடமைக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நிர்பந்தத்திற்காக வேலை இல்லை என்றால் நம்மை சமூகம் மதிக்கவில்லையே என்கின்ற அடிப்படையின் அமைப்பின் காரணமாக மட்டுமே வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், எந்த நிலைமையிலையும் இந்த வேலையை நான் மாற்றணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளம் பருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமைவதற்கான அனைத்து அமைப்புகளும் அடுத்த வாரத்திலே உருவாகக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும்.
6ஆம் பாவகம் எப்பொழுதெல்லாம் சுபத்துவத்தை அடைகிறதோ அல்லது ராசிநாதன் 6ஆம் பாவகத்தில் எப்போது சுப நிலையில் இருக்கிறாரோ அப்போது தேவைக்கேற்ற கடன்கள் ஏற்படும் என்பது ஒரு ஜோதிட விதி. அந்த விதி இந்த வாரம் முழுவதுமே முழுமையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே ஒரு வீடு கட்டுவதற்கான கடன் அல்லது வாகனம் வாங்குவதற்கான கடன், ஒரு நிலத்தை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இந்த பொருளை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இந்த பொருள் வாங்கினா இதன் மூலமாக கூட எனக்கு வரவுகள் வரும் என்பது மாதிரியான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாகவும் இந்த நாள் அமையும். அதாவது தேவையில்லாத கடன்கள் எதுவும் இருக்காது. இன்னொரு கூடுதல் நன்மையாக சொல்ல போவோமையானால் கடன் அட்டைகள் என்று சொல்லப்படக்கூடிய கிரெடிட் கார்டு மூலமாக கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு 6ஆம் பாவகம் இன்றைக்கு சுபத்தன்மை அடைந்திருப்பதால் ஒரு நிலையில் அதிகமான பொருள் வரவு வந்து அதன் மூலமாக கூட கடனில் ஒரு பகுதியாவது இன்றைக்கு அடைத்து விடக்கூடிய தன்மை, இந்த மாதத்திலேயே கடனை முடித்து விடக்கூடிய தன்மை என ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போலவும் தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போலவும் ஒரு நல்ல நிலையில் வேலை, தொழில் முன்னேற்றம், கடன் நீங்குதல், ஆரோக்கிய குறைவுகள் மட்டுக்குள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் ரிஷபத்தினருக்கு அமைஞ்சிருக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். புதனை குருவும் பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய ராசிநாதன் குருவின் பார்வைக்குள்ள வர்றாரோ அப்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அந்த விதி இன்றைக்கு முழுமையாக அமைந்திருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணைவர்களின் மூலமாக, நட்புகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளா, சிறப்பு நாளா இந்த நாளை மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல கண்டிப்பாக சொல்ல முடியும். சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், எனக்கு இன்னும் சரியான வாய்ப்பே வரலை, நான் படித்த படிப்பு என்னுடைய அத்தனை திறமைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, வாய்ப்பை தேடி காத்திருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல வேலை, தொழில், வாழ்க்கை மற்றும் எல்லா அமைப்புகள்லையும் நல்ல வாய்ப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நன்னாளாக இந்த நாளை சொல்ல முடியும். இந்த வாரம் முழுவதுமே இந்த பலன் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மை, ஒருவரை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, நமக்கே ஒருவர் நல்ல விதமாக அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு நண்பரின் மூலமாக வேலை மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது ஒரு புதிய தொழில் துவக்கம், புதிய வேலை அறிமுகம் போன்றவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு சில பேருக்கு இந்த வருஷத்திலேயே திருமணம் நடப்பதற்கான தை மாதம் எல்லா நிலைகளிலும் ஒரு நிச்சயார்த்தம் போன்றவைகள் அல்லது அதனை அடுத்து ஆவணி மாதத்திற்குள் திருமணம் முடிந்துவிடக்கூடிய தன்மை என அனைத்தும் சிறப்பாக 7ஆம் இடத்தின் முழு பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்னாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் இல்லையா? ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய இணையதளம் மூலமாக ஜெயித்தல், ஒருவரை பார்க்காமலேயே அவரிடமிருந்து வருமானம் பெறக்கூடிய ஒரு தன்மைகள், மோட்டார் பைக்கு, காரு மாதிரியான ஆட்டோமொபைல் அமைப்பில் கன்சல்டிங் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதாவது இதை வாங்குவதற்கு அல்லது இதை பெறுவதற்கு நான் துணை இருக்கிறேன் என்று சொல்லப்படக்கூடிய கன்சல்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் ஆண், பெண் இருபாலாருக்கும் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். நட்பு கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. 5, 10ஆம் இடம் கேந்திர கோணம்னு சொல்லுவோம். இந்த 2 இடத்துலையும் நல்ல கிரகங்கள் இருக்கிறதுனால சாதிக்க பிறந்தவர் தான் கடகராசிக்காரர் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த சில கால மாதங்களாகவே மன அழுத்தம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை ஜோதிட ரீதியாகவே சொல்லிவிட முடியும். அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு நடந்து கொண்டிருந்தாலும் கூட மற்றவைகள் அனைத்தும் வலிமையாக இருப்பதால் தடைகளை தாண்டி முன்னேற்றம் என்பதே எதிரே தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். 6ஆம் இடத்துல சூரியன் வலுத்து இருக்கிறது போட்டிகளில் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது. அதே நேரத்தில் போட்டிகள் இருக்கும். வெற்றி என்பது என்ன? ஒரு தோல்விக்கு பிறகோ அல்லது ஒரு போட்டியிலேயோ நம்ம பெறக்கூடியது இல்லையா? ஆகவே எதிர்ப்புகளை நம்ம கடந்து தான் ஆகணும். வேலை, தொழில், வியாபாரம், வாழ்க்கை அமைப்பில்
டக்குன்னு நினச்ச உடனே எல்லாமே கிடைச்சிடாது. எல்லாமே கிடைச்சிட்டா அது சுவையாக இருக்காது இல்லையா? ஒரு முயற்சியின்றி கிடைக்கக்கூடிய எதுவும் நிலைக்காது என்கின்ற ஒரு தத்துவம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய ஒரு நாளாக, முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம். இந்த வாரம் முழுக்க சற்று தடைகளும் சுணக்கமும் இருந்தாலும் கூட இறுதி வெற்றி என்பது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலும் கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். இருக்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், பேசாமல் சொந்த ஊருக்கு திரும்பி போயிடலாம், சொந்த நாட்டுக்கு சொந்த மாநிலத்திற்கு திரும்பி போய்விடலாம் என்கின்ற எண்ணங்கள் இன்றைக்கு ஒரு வலுத்து காணப்பட்டாலும் கூட இன்று பிற்பகல் 5 மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற சம்பவங்களின் மூலமாக மனம் அமைதி கொள்ளக்கூடிய அமைப்பு, சாதகமான சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை கடகராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் கூட உங்களை விட திறமசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, முன்னேற்றம் எதிரே தெரிகிறது என்கின்ற நம்பிக்கை உள்ள நாளாக அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ராஜயோக கிரகம்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வலுத்திருக்கின்ற அதே நேரத்தில் 5ஆம் இடமாக்கிய பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குருவின் பார்வையில் இருக்க, ராசியும் குரு பார்வையில் இருக்கின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். கடந்த ஒரு 4-5 மாத காலமாக எதுவும் சரியாகவே நடக்கலையே என்கின்ற எண்ணத்தில் ஒரு தோல்வி அடைந்து விடுவோமோ என்கின்ற ஒரு மனப்பதட்டம், கலக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட முயற்சிகள் செய்தால் அத்தனையும் பலிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, உத்வேகம் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம். எல்லா நிலைகளிலும் சிம்மம் என்பது சிங்கமாகத்தான் செயல்படும் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைந்து இருக்கிற காரணத்தினால் சுகத்திற்காக தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும், ஒரு சந்தோஷம், நிம்மதி, அலுவலகத்தில் கூட அடுத்த வாரம் முழுமையும் உங்களைப் போல உண்டுமா என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து அதற்கேற்றாற் போல அதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள், பில்டிங் சம்பந்தப்பட்டது, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், இராணுவம் போன்ற அமைப்புகள், காவல்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பதவி உயர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வை எதிர்பார்த்து மகிழக்கூடிய, அடுத்த வாரத்திலேயே இவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு முன்னேற்றமுள்ள நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். 40 வயது கடந்தவர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை, ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறது, கட்டி முடிக்க முடியுமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது, அல்லது இளைய பருவத்தினருக்கு வாகன மாற்றம் தேவைப்படுகிறது, அப்பா அம்மா சில விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பது புத்திரர்களை பற்றிய, அவர்களுடைய ஆரோக்கியம் அல்லது அவர்களுடைய நிதி நிலைமை பற்றிய கவலையை போக்கும் என்பதை காட்டுகிறது. சிறிய குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். அதிர்ஷ்டமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்தே ஒரு நிலை மாற்றம் ஏற்பட்டு எதை விரும்பினீர்களோ, எது உங்களுக்கு தேவையோ, எது உங்களுக்கு சரியாக முன்னேற்றத்திற்கு சரியானதாக இருக்குமோ அவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய, அவைகள் கையிலேயே கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. இன்று இரவோடு சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டம நாளில் இருக்காது. ஏன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் முழுமைக்குமே குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் போய் குருவோடு சேர்ந்து சுபத்துவத்தை அடையும் போது சுப சந்திராஷ்டமமாக அது மாறிடுதுன்றதுனால பெரிய சந்திராஷ்டம தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நாளாகவே இந்த நாளை கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். ராசிநாதனையும் குரு பார்க்கிறார். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மன உற்சாகம், புத்துணர்ச்சியோடு தான் இன்றைக்கு எழுந்திருக்கும் பொழுதே இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்கின்ற ஒரு தீர்க்கமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமையும். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பது தொலைதூர பயணங்களின் மூலமாக நல்லவைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும் என்பதை காட்டுது. வடக்கு நோக்கிய பயணம், சிலருக்கு மேற்கு நாடுகளுக்கு போகுதல், உள்நாட்டில் வடக்கு நோக்கிய வடமாநிலங்களுக்கு போகக்கூடிய தன்மை, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பவர்களுக்கு மேற்கு நாடுகளான
அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற அமைப்புகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, அல்லது அங்கே வரக்கூடிய விசா மாதிரியான அனுமதிகள்லாம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, விசா இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அவைகள் நல்ல விதமாக பூர்த்தியாகக்கூடிய சிறப்பு முன்னேற்றம் உள்ள ஒரு யோக நாளாக, சுப நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். 4ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மிகவும் புத்திசாலிகளான கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே புத்திசாலித்தனமான துறைகளில் இப்போது ஈடுபாடு வரும். இணையத்தில் சாதிக்க வேண்டும், சமூக ஊடகங்களில் புகழடைய வேண்டும், கலைத்திறமை, என்கிட்ட ஏராளமான கலைத்திறமை இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கான தயக்கங்கள், கூச்சம் போன்றவைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் யாரோ ஒருவருடைய நல்ல விதமான ஒரு அறிமுகத்தின் மூலமாக அல்லது அவரது ஆலோசனையின் மூலமாக உங்களிடமிருந்து நீங்கி உங்களுடைய திறமைகளை நீங்களே வெளிக்காட்டக்கூடிய தைரியம் பிறப்பதற்கான நாளாக கூட இந்த நாளை சொல்ல முடியும். 3ஆம் இடம் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கிறது. ஆகவே புகழ், கீர்த்தி போன்றவைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு உயர்ந்த மனிதருடைய அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமுள்ள சுப நாள் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிரன் சுபராகி வலுத்திருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். ராசி எப்போதெல்லாம் புனிதம் அடைகிறதோ அப்போது உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னு ஒரு விதி. என்னென்ன தேவையில்லை, ஆரோக்கிய குறைவுகள் தேவையில்லை, மனக்கலக்கம் தேவையில்லை, உடம்பு நல்லா இருக்கணும், பணவரவு சீராக இருக்கணும். ஐயா, மாதமானால் எனக்கு இதுதான் வருமானம்னு தெரிஞ்சால் அதுக்குள்ளே நான் என்னுடைய அத்தனை அமைப்புகளையும் நான் உருவாக்கிக்குவேன் என்கின்ற மாதிரியான ஒரு நிரந்தரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இதுதான் உங்களுடைய எல்லை. உங்களுடைய பணவரவு இதற்குள் இருக்கும். நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும். இனிமேல் பிரச்சனைகள் இல்லை, தொல்லைகள் இல்லை, கடனை தீர்க்க முடியும் என்பது போன்ற உங்களை பதற்றத்தில், கலக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் முழுவதுமே இந்த பலன் மிகச் சிறப்பாகவே செயல்படும். எப்போதெல்லாம் ராசிநாதன் 1, 2ஆம் இடங்களில் இருக்கிறாரோ அப்பொழுது பணவரவு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அந்த விதி இப்போது முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மை. மிக முக்கியமாக போட்டிகள் ஒழியக்கூடிய போட்டியாளர்கள், போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது இல்லையா? உங்களின் மேல் பொறாமை கொண்டு உங்களை எதிர்த்தரப்பை போய் சேர்ந்து கொண்டு உங்களுக்காக தொல்லைகளை கொடுக்கக்கூடிய சிலரை இன்றைக்கு அடையாளம் கண்டு அவரை விட்டு தவிர்த்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். உங்களை எதிர்ப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் அவரை பற்றி ஒன்றையும் சரியாக தெரியலை, எதுவும் எனக்கு இவர் தொல்லைகளை கொடுக்கல, ஆனால் இவர் தான் என்னை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு வினோதமான உறவு நிலை இருக்கும் இல்லையா? உங்களை எதிரியாக நினைக்கக்கூடியவர் இன்றைக்கு தானே அப்படியே மங்கி போகின்ற தன்மையையும் உங்களால் கண்ணால் பார்க்கக்கூடிய 6ஆம் இடத்து ராகு என்பவர் எதிரிகளை ஒழிக்கக்கூடிய சில அமைப்புகளை செய்வார் என்பதால் வியாபாரத்தில், தொழிலில் உங்களை போட்டி பொறாமையோடு பார்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். பெண்களுக்கு இன்றைக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய தன்மை. இதுநாள் வரை எவர் உங்களை வாழ்க்கையில் தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தாரோ அவர் சற்று உங்களுடைய வீரத்தை, விவேகத்தை பார்த்து உங்களை விட்டு ஒதுங்கக்கூடிய தன்மை என ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல துலாம் ராசிக்காரர்களுக்கு போட்டிகள் ஒழிதல், உங்களுக்கு தேவையானவை மட்டும் கிடைத்தல் என்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்திற்குள்ளேயே பெரும்பாலான ஒரு மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் விலகக்கூடிய அமைப்பு. கடனை கட்ட முடியல, வட்டி அதிகமாக இருக்குது, தேவையில்லாமல் இந்த இடத்துல போய் கமிட்மெண்ட் ஆகிட்டேன், ஒருவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவர் பணத்தை கட்டாமல் நான் என்னுடைய வருமானத்திலேருந்து அவருடைய கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பண நிலைமை, பொருளாதார நிலைமைகள் சரியில்லாதவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சுப நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல, தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல, தொழிலின் மூலமாக தானே பணம் வருது, நமக்கு வேலையின் மூலமாகத்தானே பணம் வருகிறது. ஆகவே பணத்தை தரக்கூடிய வேலை தொழில் அமைப்புகள் இன்றைக்கு முன்னேற்றமாக அதற்கான வழிகள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். 2, 6ஆம் இடங்கள் இன்றைக்கு 10ஆம் இடத்தோடு சேர்ந்து குருவின் பார்வை
பார்வை சூரியனுடைய தொடர்புன்னு வலுத்திருப்பதால் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பேசினால்தான் ஆயிற்று என்பது போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல மாற்றங்கள். சொந்தக்காரங்கள் மூலமாக இதுவரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக தொந்தரவுகளை அனுபவித்தவர்கள் நம்மை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நமக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் இவர் எனக்கு சொந்தக்காரர் தான், இவர் நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எப்படி இந்த விஷயத்தை கையாளுவது, எப்படி இதை முடிப்பதுன்னு தெரியலையே என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகளும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத தனலாபம்னு சொல்லக்கூடிய கடந்த காலங்களில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்களுக்கு ஓரளவிற்கு அதிலிருந்து பணம் மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற அளவில் இந்த இடத்துலேருந்து பணம் வரும்னு நமக்கு நினைக்கவே இல்லை, இவர் கொடுக்கவே மாட்டார், இனிமேல் இந்த பணம் போச்சு, இதை பற்றி நாம் இனிமேல் சிந்திக்கவே வேண்டாம் என்கின்ற நிலையில் இருந்தவர்களுக்கு கூட நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 குடையவர்னு சொல்லப்படக்கூடிய புதன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுத்து குருவின் பார்வையில் இருந்தாலே வாழ்க்கை மற்றும் தொழில் அமைப்புகளில் சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல விதியாக ஜோதிட விதியில் சொல்லப்படுகிறது. ஆக 7ஆம் இடத்தில் இன்றைக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட கலக்கங்கள் வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மை. பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறவங்க, கோர்ட்டுகளுக்கு போயிருக்கிறவங்க, விவாகரத்து கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள் எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் சுமூகமான தீர்வுகள், மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. அதாவது மீண்டும் சேரலாம், என்னதான் இருந்தாலும் நம்முடைய இந்த முடிவால் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள், ஒரு பெற்ற குழந்தைகளுக்காக எதையும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும். மாற்றமும் முன்னேற்றமும் இன்றைக்கு மிகச்சிறப்பாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடந்த 5 ஆண்டு குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நாளாகவும் தொழில், வேலை, வாழ்க்கை அத்தனையிலையும் சொல்லிடலாம். குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் தீருவதைப் போலவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலம் நல்லதாக குடும்பம் இணையும், நல்லதாக குடும்பம் முன்னேறும் என்கின்ற எண்ணம் வலுப்படுவதைப் போலவே இருகை சேர்ந்தால் எல்லாவற்றையும் செய்யலாம் என்கின்ற ஒரு கூட்டு முயற்சி இன்றைக்கு வேலை தொழில் அமைப்புகளில் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். ஜீவனாதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் இருப்பதால் கடந்த 5 ஆண்டு காலமாக லாபம் என்பதையே கண்ணில் பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறேன், எந்த சிக்கனமாக இருந்தாலும் கூட சேமிக்க முடியவில்லை, வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கிறது, மாதமானால் 1000மோ 10,000மோ கடன் தான் வாங்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றிலிருந்து, இந்த வாரத்திலிருந்து, இந்த மாதத்திலிருந்தே சேமிக்கக்கூடிய அளவிற்கு தொழில் மூலமான வருமானங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இப்போது கிழக்கு திசை நோக்கிய லாபங்கள் வரக்கூடும். சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும், படிக்கணும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே குடியுரிமை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இந்த நாளை சொல்லலாம். உங்களுடைய யோகக்கிரகங்கள் 2, சுக்கிரனும் புதனும் 2 பேருமே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. அதிலேயும் சுக்கிரன் 10ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். என்னதான் ஒரு கஷ்டம் வந்தாலும் தொழில் மட்டுமாவது நல்லா நடந்தால் அதை வச்சு குடும்ப கஷ்டத்தையும் வெளியில் இருக்கிற கஷ்டத்தையும் ஒரு மாதிரியாக தவிர்த்து கொள்ளலாம் அல்லது தீர்த்து கொள்ளலாம் இல்லையா? அந்த அமைப்பு இப்போதிலிருந்து அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லிடலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் பட்டு கொண்டிருக்கின்ற பட்ட துன்பத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு விடுவு காலம், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் தெரியாத கேள்விக்கு பதில் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பதில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக எந்த திசையில் போகலாம், யாரோடு போகலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கின்ற தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 3 வருடங்களாக பட்டு கொண்டிருந்த அத்தனை கஷ்டங்களும் படிப்படியாக விலகி கொண்டிருக்கின்றன என்பதை மனம் சற்று உணரக்கூடிய அமைப்பு. தளர்ந்த உடல் கூட இன்றைக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய தன்மை. யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, எல்லாம் சரியாக இல்லை, எதைத்தான் நம்ம சொல்கிறது, இதுலையா அதிலையா, எல்லாம் சரியாக இல்லாத போது நாம் எதையுமே செயல்பட முடியாது என்கின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கூட நம்பி
நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்னாக இந்த நாள் அமையும். பெண்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைனே சொல்லுவேன். மகர ராசியும் மிதுன ராசியும் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களிலும் பொருளாதார பற்றாக்குறை கடந்த சில மாதங்களாக ஒரு 3 வருடத்திற்குள்ளாக கடுமையாக பொருளாதார பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்புகள் அத்தனையும் விளக்கக்கூடிய தொழில் மேன்மை, வேலை மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அது நல்ல விதமான மாற்றமாக ஏற்கனவே இருந்ததை விட பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் கடந்த முறையைப் போல அல்லாமல் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்கின்ற எண்ணம் நமக்கே வரக்கூடிய அளவிற்கு மகராசிக்காரர்களுக்கு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். பெண்களினால் கடந்த காலங்களில் தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு கூட பெண்களின் மூலமான உதவிகள் அல்லது பெண் சார்ந்த தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்கள் கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய தோற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன். இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் இனிமேல் படிப்படியாக விலகும் அப்படிங்கிற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற கஷ்டங்கள் தீர்ந்துடும் என்கின்ற ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். நான் என்ன செய்வது, என்னுடைய முயற்சிகள் அத்தனையும் சரியாகவே இருக்கின்றன, ஆனால் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி என்னை பின்னுக்கு இழுத்து கொண்டு இருக்கிறது என்பது போன்ற ஒரு அமைப்புகளில் மனமாச்சரியங்கள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கூட உங்களுடைய முயற்சிகளை பலிக்கத்தான் செய்ய வைக்க பரம்பொருள் தயாராக இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு தூய நாளாகவே இந்த நாள் அமையும். பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி வலுத்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை என்பதால் இதுவரைக்கும் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்காதவர்கள் அல்லது தொலைதூரங்களில் கஷ்டப்படுகிறேன், ஏண்டா இந்தியாவை விட்டு வெளியே வந்தேன், ஏண்டா தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்தேன் என்கின்ற எண்ணங்களில் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி அந்த இடங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல மாற்றங்கள், வேலையில் முன்னேற்றம், தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மை, இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு அல்லது தனியாக இருக்கின்ற அமைப்பில் உடல்நிலை சரியில்லாத ஒரு மனநிலை சரியில்லாத ஹோம் சிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, மனமும் சரியில்லை உடம்பும் சரியில்லை என்கின்ற அமைப்புகள் அத்தனையும் மாறக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய ஒரு யோக முதன்மை நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். பாக்கியாதிபதி சுக்கிரன் வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த நிலைமை இனிமேல் படிப்படியாக அப்படியே நீடித்து இந்த வாரத்திலேயே, அதாவது வரும் திங்கட்கிழமை முதலேயே தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடந்து அதன் மூலமாக ஒரு புத்துணர்ச்சி அல்லது பணவரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, என்ன பாக்கியம் வேணுமோ அது கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு நிலையில் எனக்கு வேலையிலே கிடைக்கல, வேலை கிடைக்கப் போகிறது, அல்லது கிடைத்த வேலையில் சரியான சம்பள அமைப்புகள் இல்லை, அதுவும் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு உயர்தரமான நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும். சிலருக்கு ஆன்மீக அனுபவங்கள், எண்ணங்கள் இப்போது அதிகமாக இருக்கும். வயதானவர்களுக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம் போன்றவைகள், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற பெரியவர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு யோக முன்னேற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்று. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 8ல் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்றது ஜோதிட விதி. குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதையோ ஒன்றை செய்ய போக அது எதுவாகவோ ஒன்றாகவோ மாறி அதனால் நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சில வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கேற்றாற் போல அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். குறிப்பாக பெண்களின் கனவான ஒரு கணவருக்கு இந்த மாதிரியான வேலை கிடைக்கணும், அல்லது மகனுக்கு இந்த கல்வி கிடைக்கணும், படிப்பை இவன் இப்படி முடிக்க வேண்டும், அல்லது கணவர் என்னுடைய பேச்சை இந்த விதத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மோதல்கள் குடும்பத்தில் இருந்தது இல்லையா, இந்த நிலைமையில் மனைவி சொல்வது தான் சரி என்பதை கணவர் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சொல்ல முடியும். என்ன இருந்தாலும்
பெண் சொல்வதை ஆண் முதலில் ஒத்துக்கொள்வதில்லை. அங்கே பட்டு தெளிந்ததற்கு பிறகுதான் ஆணிற்கு பெண்ணின் மகத்துவம் தெரிகிறது, புரிகிறது என்பதை இன்றைக்கு மீனராசிக்கார பெண்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அவரவர்களுடைய உறவுகளிடம் புரிய வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடம் கூடுதல் அமைப்போடு இருக்கும் பொழுது ஒரு பேராசையான அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், யூக வணிகம்னு சொல்லுவோம். நம்ம கையில் இல்லைங்க, நம்ம முயற்சிகளில் இல்லை, பலன் அல்லது அதற்கு சம்பந்தப்பட்ட முடிவு இன்னொருவரிடம் இன்னொரு அமைப்பிடம் இருக்கிறது என்கின்ற நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக பண விஷயத்தில் மட்டும் இன்றைக்கு இருக்கணும். ஆகவே யூக வணிகம், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் அடுத்த வாரம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருந்து அதன் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மஞ்சள் நிறமுள்ள பொருட்களின் மூலமாக சிலருக்கு ஈடுபாடுகள் வரும். ஜுவல்லரி கடை வைத்திருப்பவர்கள், பணம் சார்ந்த விஷயங்களை சீட்டு பிடிக்கிறது சம்பந்தப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு நடத்துகின்றவர்களுடைய அத்தனை அபிலாஷைகளும் அத்தனை முயற்சிகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு ஒரு திருநாளாகவே சொல்லலாம். ஒரு எளிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு நிலையில் எதிர்பாலினத்தவரிடமிருந்து சம்மதம் அல்லது அவர்களின் மூலமான நட்புகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு யோக முன்னேற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று